ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் அகாடமி. இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசியினுடைய பிஒய்க்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? டிஎன்பிசியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 26, 25 2025-26 காலகட்டங்களில் நடந்த எக்ஸாமினேஷனில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷினை வந்து நம்ம பார்ட் பை பார்ட்டாக பார்க்க போகிறோங்க. ஒவ்வொரு பார்ட்லேயும் நம்ம ஒரு 25 கொஷின்ஸ் வச்சு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஒரு கொஷின் பேப்பர் அப்படின்னா உங்களுக்கு 3 வீடியோ வரும். சரிங்களா? ஸோ ஒரு 3 வீடியோ வரும். ஒவ்வொரு வீடியோலையும் 25 கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப மேலோட்டமாக இல்லாமல் ரொம்ப டீட்டெயில்டாக அது எப்படி கேட்டிருக்காங்க, மேபி அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி நம்ம பார்க்கணும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப டெப்த்தாக வந்து நம்ம போகலாங்க. ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் இன்டர்வியூ போஸ்ட். சரிங்களா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் சிடிஎஸ் எக்ஸாமினேஷனில் இன்டர்வியூ போஸ்ட் March 7, 2026. சரிங்களா? 7/3/2026 வந்து நடந்துச்சுங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான கொஷின்ஸ் மட்டும் எடுத்து நம்ம இப்போ அதில் என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். 25 கொஷின் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிப்பீட். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் என்ன ஆகும் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். அதே கொஷின்ஸ் தான் அப்படியே கேட்டிருப்பாங்க, ஆப்ஷன் மாறாம ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா எந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இன்னைக்கு ஒரு இயர்ல நடக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்க்கும்போது ஸோ அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கு, ஸோ அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கு. இப்போ ஒரு பாலிட்டி இருக்குன்னா பாலிட்டியில எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வருதா, இல்லை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு இந்த வருஷம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா, இல்லை டிபிஎஸ்பி கொடுத்துருக்காங்க, இல்லை புதுசாக வேற ஏதாவது டாபிக் உள்ள கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்பவுமே அவசியம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டு தான். அது எப்படி ட்ரெண்டில் வந்திருக்கு, எந்த ஏரியாவிலேருந்து எவ்வளோ கொஷின் கேட்குறாங்க, இப்போ பாலிட்டிலேருந்து எவ்வளோ கேட்குறாங்க, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து எவ்வளோ கேட்குறாங்க, இந்தியன் எக்கனாமிலேருந்து எவ்வளோ கேட்குறாங்க, ஒரு தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர்ல இருந்து எவ்வளவு கேட்கறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மெட்டீரியல் சோர்சஸ். அப்போ இந்த பிஒய்க்யூ எங்கேருந்து கேட்கப்படுது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. ஸோ ஒரு அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்கறாங்களா, இல்லை நிறைய இம்பார்ட்டன்ஸ் அவுட் சோர்ஸ் கொடுக்க போதா, இல்லை நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்கூல் புக் கொடுக்கப்படுதா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஸோ உங்களால அவுட் சோர்ஸ் கொஷின் படிக்க முடியல அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணணும்னா பிஒய்க்யூவை பார்த்துட்டு போகணும். ஏன்னா ஒரு சில இடங்கள்ல அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய பிஒய்க்யூ ஒரே பிஒய்க்யூ தான் திரும்ப 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 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதனாலதான் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா டிஎன்பிசியில் எப்போதுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சீரீஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன்ல, குரூப் 2 எக்ஸாமினேஷன்ல பெரிய இம்பாக்ட் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ ஏன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து வரக்கூடிய டாபிக்ஸ் இப்போ ஒரு 75 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா 46ல இருந்து 52 கொஸ்டின் வந்து உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். இந்த சென்ஸ் அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எது, எந்த ஏரியாஸ்ல இருந்து வரும் அப்படிங்கிறத நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? ஸோ அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சீரீஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு சப்ஜெக்ட் நாலேஜும் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் முன்னாடி சொன்ன மாதிரி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் டிகிரி ஸ்டாண்டர்டான ஒரு கொஸ்டின்ங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். ஸோ அந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ல எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலின் செயல்பாடுகளை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு கேட்கறாங்க, எது வந்து கரெக்டானது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்களை கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எனர்ஜி ஃப்ளோ இஸ் த கீ ஃபங்க்ஷன். ஆற்றல் ஓட்டம் என்பது முக்கிய செயல்பாடாகும். ஆமா, ஆற்றல் ஓட்டம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். என்னைக்குமே ஒரு ஈகோசிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் மண்டலம் அல்லது சுற்றுச்சூழல் கட்டமைப்பு இருக்குன்னா ஸோ அந்த சுற்றுச்சூழல்ல முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல ஒரு ப்ரொடியூசர், உற்பத்தியாளர் இருப்பாங்க. யாரு? ஒரு
பிளான்ட், ஒரு தாவரம் வந்து இருக்கும். அந்த தாவரத்தை வந்து கன்சியூமர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நுகர்வோர் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு அனிமலா இருக்கலாம், ஒரு ஆடு மாடுகளா இருக்கலாம், அல்லது மனிதர்களா இருக்கலாம். இவங்க எல்லாருமே அதில் வருவாங்கன்னா நுகர்வோர்ல வருவாங்க. ஸோ இந்த உற்பத்தியாளர் வந்து என்ன செய்யணும்னா, அங்க இருக்கக்கூடிய சூரிய ஒளியில இருந்து அதுக்கு தேவையான உணவை தயாரிச்சு வச்சிருக்கும். ஸோ இங்க இருந்து மனிதர்களோ அல்லது விலங்குகளோ என்ன ஆகுன்னா, இதை வந்து உட்கொள்ளும், இதை வந்து சாப்பிடுவாங்க, இல்லை இதை சார்ந்து தங்களுடைய இதை வச்சிருப்பாங்க. ஸோ இதன் மூலம் என்ன ஆகுன்னா, இங்க இந்த உற்பத்தியாளர் வந்து தயாரிச்சு வச்சிருக்கக்கூடிய உணவு இங்க உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகுன்னா, ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவல், இதுதான் டிராபிக்கல் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடியூசர், இருக்கக்கூடிய உற்பத்தியாளர். ரெண்டாவது கன்சியூமர், நுகர்வோர். ஸோ அந்த நுகர்வோர்லயே முதல் நிலை பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், பிரைமரி கன்சியூமர், ஒரு செகண்டரி கன்சியூமர், ஒரு டெர்ஷரி கன்சியூமர் அப்படின்லாம் பார்ப்போம். ஸோ ஒரு முதல்நிலை உற்பத்தியாளரை டைரக்டாவே வந்து இந்த முதல்நிலை நுகர்வோர் வந்து சார்ந்து இருப்பாங்க. இந்த முதல் நிலை நுகர்வோரை இந்த இரண்டாம் நிலை நுகர்வோர் சார்ந்து இருப்பாங்க. ஸோ இந்த இரண்டாம் நிலை நுகர்வோரை மூன்றாம் நிலை நுகர்வோர் வந்து சார்ந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ என்ன நடக்குன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அந்த ஃபுட், உணவு அப்படிங்கிறது வந்து கன்சியூம் ஆகும். அந்த இடத்துல என்ன நடக்குன்னா, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆற்றல் வந்து ஒரு லெவல்ல இருந்து, ஒரு படிநிலையில இருந்து இன்னொரு படிநிலைக்கு போகும், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், இது சரிங்க. ஸோ அதுக்கடுத்து the energy flow the flow of energy in the ecosystem is through food chain and food web அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆமாங்க, ஃபுட் செயின், உணவு சங்கிலி மற்றும் உணவு வலை அப்படின்னு இருக்குங்க. முதல்ல உணவு சங்கிலின்னு என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிளான்ட் இருக்கலாம், ஒரு தாவரம் இருக்கலாம். அந்த தாவரத்தை வந்து சின்னதா இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரேபிட் சாப்பிடலாம், ஒரு முயல் சாப்பிடலாம். ஒரு முயல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாக்ஸ், ஒரு நரி சாப்பிடலாம். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரே நேர்கோட்டில் ஒரு லீனியரா எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அங்கங்க இங்க சுத்திலாம் கிடையாது, நேரா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயம் வந்து போகுது. ஸோ இதுவே இப்படி பாருங்க, ஒரு தாவரம் இருக்கலாம், அந்த தாவரத்தை ஒரு ரேபிட் சாப்பிடலாம், ஓகேவா? ஸோ அந்த ரேபிட்டை வந்து ஒரு ஃபாக்ஸ் சாப்பிடலாம், இப்படி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுவே இங்க ஒரு தாவரம் இருக்கலாம், அந்த தாவரத்தை வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு கோட், ஒரு ஆடு சாப்பிடலாம், அந்த ஆடை இந்த நரி சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதே தாவரத்தை ஒரு கவ், ஒரு மாடு சாப்பிடலாம், அதை இவங்க சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு முறைகள்ல, சரிங்களா, வெவ்வேறு முறைகள்ல ஒரு ஃபுட் செயின், உணவு சங்கிலி வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, வெவ்வேறு உணவு சங்கிலி வந்து ஒருங்கிணைஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபுட் வெப் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உணவு வலை. வலை எப்படி இருக்குங்க, பின்னி பின்னி இருக்கும் இல்லையா, அது மாதிரி பின்னி பின்னி இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், உணவு வலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து சுற்றுச்சூழலில் ஆற்றல் ஓட்டம் உணவு சங்கிலி மற்றும் உணவு வலை மூலம் நடைபெறுகிறது. கரெக்ட் தான், முன்னாடியே பார்த்தாங்க இல்லையா? ஸோ அந்த ப்ரொடியூசரை, இந்த உற்பத்தியாளரை இந்த கன்சியூமர் சாப்பிடுவாங்க. கன்சியூமர் வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுல முதல் நிலை கன்சியூமர், இரண்டாம் நிலை கன்சியூமர், மூன்றாம் நிலை கன்சியூமர் இருக்கும். அப்படியே உணவு மூலமா எனர்ஜி போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி நாட் ஃபாலோஸ் தெர்மோடைனமிக்ஸ் லா அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்க இருக்கக்கூடிய ஆற்றல் பரிமாற்றம் வெப்ப இயக்கவியலின் விதிகளை பின்பற்றுவதில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். கிடையாதுங்க, கண்டிப்பா பின்பற்றும், சரிங்களா, கண்டிப்பா பின்பற்றும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா சில விதிகள் வந்து இங்க இருக்கு, சரிங்களா. உங்களுக்கு ஆற்றல் ஓட்டத்துல சில விதிகள் இருக்கு. அதுல தெர்மோடைனமிக்ஸ் லா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வெப்ப இயக்கவியல் விதி வந்து 2 விதிகளும், முதலாவது விதியும் சரி, இரண்டாவது விதியும் சரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஃபாலோ ஆகுங்க, சரிங்களா. ஆற்றலை வந்து உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அதை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு தான் நம்மளால கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் விதியும், ரெண்டாவது விதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆற்றல் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கொண்டு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா சில இழப்புகளை சந்திக்கும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த விதியும் நமக்கு இருக்கு. ஸோ இந்த இழப்புகளை சந்திக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக 10% லா அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க, 10% விதி. ஸோ அந்த 10% லானா என்ன அர்த்தம்னா, ஒரு நிலையில இருந்து ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உற்பத்தியாளர் வந்து ஒரு 100 ஜூல் இல்ல ஒரு 1000 ஜூல் எனர்ஜி வச்சிருக்காருன்னு வைப்போம். ஸோ இங்க இருந்து கன்சியூமருக்கு எவ்வளவு போகும்னா இதுல 10% தான் போகும். அப்ப இதுல 10% எவ்வளவு, 100 தான் போகும். ஸோ அடுத்த நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 தான் போகும், அடுத்த நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 தான் போகும், அடுத்த நிலைக்கு 0.1 தான் போகும். அப்படிங்கக்கூடியதான் இந்த 10% லா அப்படிங்கிறத பாக்குறோம், 10% விதி அப்படிங்கிறத பாக்குறோம், ஓகேவா. ஸோ அப்ப இதை பொறுத்த வரைக்கும்
1 2 மட்டும் சரி, 3 வந்து தவறு. எது வந்து சரின்னு தான் நம்ம கேட்குறாங்க. 1 2 மட்டும் தான் சரி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆப்ஷன் சி. ஸோ ஆன்சர் கீயும் சில இடங்களில் தப்பா இருக்கும். அதுவும் நீங்க பார்த்துக்கணும். பிளைண்டா பார்க்க முடியாது நம்ம. ஸோ இங்க ஹீமோகுளோபின் கண்டைன்ஸ் அயன் கூற்று என்ன கொடுக்குறாங்கன்னா, ஹீமோகுளோபினில் இரும்பு உள்ளது. கரெக்ட் தான். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின்ல வந்து பிளட் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின்ல வந்து என்ன இருக்கும் கேட்டீங்கன்னா அயன் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து ரீசன் அயன் டெஃபிஷியன்சி லீட் டு அனிமியா அப்படிங்கிறத பார்க்குறோம். காரணம் இரும்புச்சத்து குறைவால் இரத்த சோகை உருவாகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இரும்புச்சத்து குறைவால் இரத்த சோகை உருவாகுதான்னு கேட்டா கரெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதை யோசிச்சு பாருங்களேன். ஹீமோகுளோபின்ல அயன் இருக்கு, அது சரி, அதையும் நாம ஒத்துக்கிறோம். ஏன் இருக்கு அப்படிங்கிறது தானே நம்மளுக்கு ரீசன்ல வந்திருக்கணும். அப்போ ஏன் அயன் வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்துல இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆக்சிஜனை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மொத்த பகுதிகளுக்கு கொண்டு போறதுக்காக தான் இந்த ஹீமோகுளோபின் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த ஹீமோகுளோபின்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் ஒட்டிக்கிட்டு போகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஹீமோகுளோபின் தான் என்ன செய்யும், இந்த ஹீமோகுளோபின்ல இருக்கக்கூடிய இரும்பு சத்து தான் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனை ஈர்த்து தான் மேல ஒட்ட வச்சுக்கிட்டு கொண்டு போய் மொத்த இடங்களுக்கெல்லாம் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்ப பார்க்கும்போது அதுதான் காரணமா இருக்கும். எதுக்காக அயன் வந்து ஹீமோகுளோபின்ல இருக்கு அப்படின்னா ஆக்சிஜனை கேரி பண்ணி போறதுக்கு. சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு தான் இது இருக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் இங்க எக்ஸ்பிளனேஷனா இருந்திருக்கணும். பட் அது அப்படி கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு இரும்பு சத்து குறைபாட்டால் ஏன்னா அவரோட ரத்த சோகை வந்து வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் சரிதான், ரத்த சோகை வரும் அப்படிங்கிறதும் சரிதான். எக்ஸ்பிளைன் பண்ணுதா, விளக்குதான் கேட்டா கிடையாது. சரிங்களா? விளக்குதான் கேட்டா கிடையாது. விளக்கம் நம்மளுக்கு இப்படி இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பி வரும். சரிங்களா? 2 மட்டும் சரி. ஸோ இந்த கொஸ்டின் டைப்ல நீங்க பார்க்கலாம். என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே ஏபிசிடி போட்டு கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ என்ன செய்யறாங்க, அங்கே 1 2 3 கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே ஏபிசிடி போட்டு தனியாக கொடுக்குறாங்க. நம்மள நிறைய படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு எய்மா இருக்கு. சரிங்களா? பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி ஃபாலோயிங். சரியான சொற்றொடர் அல்லது சொற்றொடர்களை கண்டறிய. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஜம்பிங் ஜீன் இன் மைஸ் வாஸ் டிஸ்கவர்ட் பை பார்பேரா எம்சி கிளின்டாக். சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய தாவும் ஜீன்களை சோளத்தில் கண்டறிந்தவர் பார்பரா மெக் கிளின்டாக். சரிங்களா? ஸோ இது வந்து கரெக்ட் தான். சரிங்களா? இவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதுக்காக இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸும் கிடைச்சிருக்கும். சரிங்களா? நோபல் பிரைஸும் கிடைச்சிருக்கும். ரொம்ப முக்கியமானது. த நேம் பிளாஸ்மிட் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்டு பை ஜிஎம் மெண்டல். சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய மெண்டல் அவர்கள் தான் என்ன செய்வாரு அப்படின்னா பிளாஸ்மிட் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லுவாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஏன்னா மெண்டல் அவர்கள் வந்து பாத்தீங்க கேட்டீங்கன்னா எதுக்காக பெயர் பெற்றவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மெண்டல் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்கூல்லாம் படிச்சிருக்கலாம். ஒரு பரம்பரையினுடைய தன்மை. சரிங்களா? ஸோ ஒரு தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு பேரண்ட்ஸ்ட இருந்து ஒரு பெற்றோர்கிட்ட இருந்து ஒரு குழந்தைக்கு வருது. ஸோ அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்றது தான் இவருடைய வேலை. அதை தான் ஆராய்ச்சி பண்ணாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இவருடைய காலகட்டம் வந்து பிளாஸ்மிட்னுடைய கண்டுபிடிப்புக்கு ரொம்ப முன்னாடியே இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி தான் இது பண்ணிட்டு இருந்தாரு. சரிங்களா? அந்த மரபு வழியா எப்படி வருது, அந்த மரபு பண்புகளை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ இவரு இதனோடு தொடர்புடையவர் கிடையாது. ஸோ இவர் காலகட்டத்துக்கு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிளாஸ்மிட் அப்படிங்கக்கூடியது வந்து கண்டறியப்படுது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஜோஷ்வா லேடர்பர்க் அப்படிங்கிறவரு 1952ல கண்டுபிடிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இந்த பிளாஸ்மிட் வந்து கண்டுபிடிக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட்டுங்க. த பிளாஸ்மிட் டிஎன்ஏ ரெப்ளிகேட்டட் பை செமி கன்வர்ஷன் மெத்தட் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிளாஸ்மிடிகளில் இஎன்ஏவானது பகுதி பழமை பேணும் முறையில்
இரட்டிப்பாகும் தன்மை உடையது. ஸோ இது வந்து கரெக்ட் தான். அது இரட்டிப்பாகும் செமி கன்வர்ஷன் மெத்தட்ல வந்து இது டபுள் ஆகிறதுக்கான இது உண்டுங்க. ஸோ இது சரிதான். ஸோ அதுக்கடுத்து த ரெட்ரோ வைரஸ் ஆர் எக்ஸோஜினஸ் whose genome are made up of RNA. ரெட்ரோ வைரஸ்கள் RNA மரபு பொருட்களை கொண்டு புறவெளி பெருக்கம் அடைபவை அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஸ்டேட்மெண்ட் தான். புறவெளி பெருக்கம் அடைபவைன்னா என்னன்னா ஒரு ஹோஸ்ட்ல இல்லாம, சரிங்களா? ஹோஸ்ட்னா இப்ப நாம இருக்குன்னா நம்ம உடம்புலயே அந்த வைரஸ் வந்து வளராம வெளியே கூட அது என்ன ஆகும் அப்படின்னா வளரத்துக்கான தன்மை உண்டு. ஏன்னா அதுல வந்து RNA இருக்கிறதன் காரணமாக, சரிங்களா? ஸோ இது வந்து சரிதான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சரிதாங்க, சரிங்களா? எல்லாம் ஐ மீன் 1 2 1 3 4 சரி, 2 வந்து தவறு. 4 இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனே கிடையாது, சரிங்களா? மேபி இது கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கலாம், சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி, அசெஷன் கூற்று என்ன கொடுக்குறாங்கன்னா அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட் இஸ் வீக். நீர்த்த ஹைட்ரோஃப்ளூரிக் அமில கரைசலானது ஒரு வீரியம் குறைந்த அமிலமாகும். கரெக்ட் தான். HF சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட்னா HF, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரீசன், இதற்கான காரணம் என்னன்னா the dislocation energy of HF bond in HF molecule is high. HF பிணைப்பின் பிரிகை ஆற்றல் அதிகம். இதுவும் கரெக்ட் தான். என்னன்னு சொல்றேன். முதல்ல ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட், ஒரு அமிலத்தினுடைய வலிமை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று வந்து வீக் அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதெல்லாம் வீக்கா இருக்கும் அப்படின்னா COOH அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கார்பாக்சிலிக் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் அமிலங்கள் எல்லாமே பெரும்பாலும் எப்படி இருக்குங்க, கொஞ்சம் வீரியம் குறைந்தவையா அல்லது வலிமை குறைந்தவையா இருக்கும். ஏன் இவங்க வலிமை குறைந்தையா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய H+ அயனி இருக்கு இல்லையா, அது முழுமையா டிஸ்இன்டகிரேட் ஆகாது. தண்ணியில கரையும் போது அது முழுமையா என்ன செய்யாது, பிரிஞ்சு போகாது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்ஷியலா தான் போகும், கொஞ்சம் பிரியும் கொஞ்சம் பிரியாது. அதுவே ஸ்ட்ராங் ஆசிடா நீங்க ஒரு HCl சொல்லலாம். ஸோ இப்போ HCl நீங்க தண்ணியில கரைஞ்சிங்கன்னா H+ ஆகும், Cl- ஆகும், தன்னை போல பிரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய HFும் வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒழுங்கா பிரியாது. நீங்க தண்ணியில HF போட்டீங்கன்னா H தனியாகவும் F- தனியாகவும் சீக்கிரம் பிரிஞ்சு போயிருமான்னு கேட்டா பிரியாது. ஏன் அப்படி பிரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஃப்ளூரின் வந்து ரொம்ப சின்ன ஆட்டம், ரொம்ப சின்ன ஆட்டமா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ண முடியும் கேட்டீங்கன்னா கோவலன் பாண்ட், இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோட இருக்கக்கூடிய அந்த பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிணைப்பானது ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும், சரிங்களா? ரொம்பவுமே வலிமை பெற்றதா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும், சரிங்களா? அந்த பிணைப்பை அவ்வளவு சீக்கிரம் உடை தெரிய முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியும், சரிங்களா? அந்த விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஸோ அதன் காரணமாக தான் இங்க இருக்கக்கூடிய HF பாண்டை அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாது. ஸோ அதுக்காக நம்மளுக்கு என்ன தேவை, நிறைய ஆற்றல் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஆற்றல் பற்றாக்குறையினாலதான் நீர்னால அந்த அளவுக்கு வாட்டர்னால அந்த அளவுக்கு ஆற்றலை வந்து உருவாக்க முடியாது. ஸோ அதனாலதான் இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பார்ஷலா பகுதி அளவு மட்டுமே டிசால்வ் ஆகுது, மீது அப்படியே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் தான். எக்ஸ்பிளைன் பண்ணுதான்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பிளைனும் பண்ணுது. ஸோ இதற்கான காரணம் வந்து இந்த எனர்ஜி கொஞ்சம் ஹையா இருக்கிறதுனாலதான் இது ஒழுங்கா கரையறது இல்லை, HF வந்து ஒழுங்கா கரையறது இல்லை. ஸோ இது சரி, சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க, ரெண்டும் சரி. அது மட்டும் இல்லாம இது எக்ஸ்பிளைனும் பண்ணுது, ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து the greenhouse gas effect in the earth environment take place because பூமியின் மேல் பசுமை குடில் விளைவு எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ ஒரு பசுமை குடில் விளைவு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போமே. ஸோ இப்போ ஒரு பூமி இருக்கும், ஒரு எர்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை சுத்தி நம்மளுக்கு வந்து அட்மாஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வளிமண்டலம் வந்து நமக்கு இருக்கு. ஒரு சூரியன்ல இருந்து நமக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கதிர்கள் வந்து நம்மளுடைய வளிமண்டலத்துக்கு வரும். ஒரு சில இப்படி வரும் இல்லையா? ஸோ இப்படி வந்ததுனால என்னென்ன இருக்கும்னா ஒரு ஷார்ட் வேவ் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
குறுகிய அலைநீளம் கொண்ட கதிர்கள் எல்லாமே என்ன ஆயிரும்னா நம்ம பூமிக்கு வந்துடும். பூமிக்கு இப்படி வந்ததும் பூமி வந்து என்ன ஆகும்னா அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு அதுல இருந்து கொஞ்சம் ஹீட்டை என்ன ஆகுன்னா வெளியேற்ற ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ வெளியேற்ற ஆரம்பிக்கும். ஆக்சுவலா இது என்ன ஆயிருக்கணும், அப்படியே வெளியே போயிருக்கணும். இது அப்படியே வெளியே போயிருச்சுன்னா இன்னைக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்க பில்டிங்லாம் இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும். காலையில் டைம்ல நல்ல கூலா இருக்கும். பட் நைட் டைம்ல பில்டிங்கோட செவர்ல நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா நல்ல ஹீட்டை வந்து எவால்வ் பண்ணும். சரிங்களா? ஸோ அது ஹீட்டை வந்து வெளியேற்றும். அது மாதிரி நம்ம எர்த்தும் என்ன பண்ணும், பூமி என்ன பண்ணும்னா அப்படியே கொஞ்சம் ஹீட்டை வாங்கி தனக்குள்ள வச்சுக்கிட்டு மீதி அப்படியே கொஞ்சம் வெளியேற்ற ஆரம்பிக்கும். இப்படி வெளியேற்றும் போது இங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல எந்த தடையும் இல்லாம அப்படியே போயிருச்சுன்னா அதுதான் நேச்சுரலா நடக்கும். ஆனா இந்த கிரீன் ஹவுஸ் எஃபர்ட் அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கு இல்லையா, ஸோ இங்க இருக்கக்கூடிய சன்னுல இருந்து அதே மாதிரி ரேஸ் வருது. ஸோ அந்த ரே உள்ள வருது. இதை பிடிச்சிட்டு எர்த்து வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ரேஸை வெளியேற்ற பார்க்குது. இப்படி வெளியேற்ற பார்க்கும்போது இந்த அட்மாஸ்பியர்ல நம்ம நிறைய பொல்யூட்டன்ஸ் இருக்கிறதுனால, உதாரணத்துக்கு வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வாட்டர், சரிங்களா, அங்க இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர், நீரினுடைய தண்ணியினுடைய மூலக்கூறா இருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீத்தேன், ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா CO2. இது எல்லாமே என்ன ஆகும்னா இங்க அட்மாஸ்பியர்ல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும்போது இது என்ன ஆகும்னா இங்க இருக்கக்கூடிய ஹீட் வெளியே போகாம அப்படியே தடுத்துரும். தடுத்து அப்படியே என்ன ஆகும் கேட்டா இங்க இருக்கக்கூடிய ஹீட் என்ன ஆயிரும், அதிகப்படுத்த ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய புவியினுடைய வெப்பம் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உள்ள வந்த ரேஸ் வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா வெளியே போக போக முடியாத ஒரு நிலைமையத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கிரீன் ஹவுஸ் எஃபர்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்றது உண்டு. கிரீன் ஹவுஸ் எஃபர்ட் அப்படிங்கறத சொல்லுவோம். ஸோ அதே தான் இங்க இருக்கும் பாருங்க. The atmosphere is transparent to IR at some wavelength and opaque to IR at low at other wavelength அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன கதைன்னா இதை தெரிஞ்சுக்கோங்களேன். இப்படி உள்ள விடாம தடுக்குது இல்லையா? ஸோ இப்ப என்ன நடக்கும்னா கொஞ்சம் ஹை வேவ்லென்த்தா இருக்கக்கூடிய சில ரேஸை மட்டும் இதை என்ன பண்ணும் அப்படியே உள்ள தடுத்துரும். கொஞ்சம் லோ வேவ்லென்த்தா இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் வெலாசிட்டிலாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அவங்க மட்டும் என்ன பண்ணிடுவாங்க, கொஞ்சம் அப்படியே இதையும் தாண்டி வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரீக்வன்சிலாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும், இதையும் தாண்டி வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போதும் இதுதான் கரெக்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ துருவ பனிக்கட்டிகள் உருகுதெல்லாம் இதனால ஏற்படக்கூடிய விளைவா நம்ம பார்க்கலாம். The atmosphere does not contain enough oxygen to block IR from the sun, infrared rays அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய அகர் சிவப்பு கதிர்களை வந்து தடுக்கிறதுக்கான ஆக்சிஜன் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் கிடையாதுங்க. ஏன்னா அது உள்ள வந்துடும், வெளியே போறதான் சிக்கலா இருக்கும். த ஓசோன் ஹோல் இஸ் க்ரோவிங் லெட்டிங் இன் மோர் அண்ட் மோர் IR அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன் லேயர் டிப்ளிசியேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓசோன் படலம் குறைதல் அல்லது ஓசோன் படலம் சிதைவு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஸோ இதோட இது ரிலேட் ஆகி வராது. ஸோ இது மட்டும்தான் வரும். ஸோ அதுக்கு அடுத்து கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய காலநிலை மாற்றம் பத்தி. ஃப்ரம் த ஃபாலோயிங் ஐடென்டிஃபை த எஃபெக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். பின்வருவற்றிலிருந்து காலநிலை மாற்றத்தின் விளைவை அடையாளம் காணவும். ஒன்று, ஹாட்டர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்டு ட்ராட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஒரு கிளைமேட் சேஞ்சுன்னா என்னன்னா ஒரு ஜென்ரலா கிளைமேட் சேஞ்சில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போமே. காலநிலை மாற்றங்கள்ல பூமியினுடைய வெப்பம் வந்து அதிகரிக்கும். சரிங்களா? பூமியினுடைய வெப்பம் வந்து அதிகரிக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் பார்க்கலாம். ஹாட்டர் டெம்பரேச்சர் அண்ட் இன்க்ரீஸ் ட்ராட், சூடான வெப்பநிலை மற்றும் அதிகரித்த வறட்சி. ஆமா, ஸோ ஏன் ஒரு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுனா மான்சூன் வந்து பாதிக்கும், பெரிய லெவல்ல பருவமழைகள் வந்து பொய்த்து போகும். ஸோ இதன் காரணமா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா மழை பெருசா வராது. ஸோ அதனால அங்க இருக்கக்கூடிய வறட்சி வந்து ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கூலர் டெம்பரேச்சர் அண்ட் மோர் சிவியர் ஸ்ட்ரோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிளைமேட் சேஞ்சில் டெம்பரேச்சர் அதிகரிக்குமே ஒழிய பெரிய லெவலில் கூல் ஆகாது. ஸோ இது வந்து தவறு. சரிங்களா? ஸோ ஆனால் சிவியர் ஸ்ட்ரோம் கடுமையான புயல்லாம் ஏற்படும் ஒரு பகுதிகளில். சரியா? ஸோ அதுக்கு சம்மந்தமே இல்லாத நேரத்தில் புயல்கள் ஏற்படும். A warming, rising ocean and more severe storm, கடல் வெப்பமயமாகுதல் மற்றும் கடுமையான புயல்கள். அதாவது முன்னாடி சொன்ன இல்லையா, புயல்கள் வந்து அதிகமாகும், கடல்கள் வந்து வெப்பமாகும். சரிங்களா? ஏன்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா? ஸோ இது கரெக்டு தான்.
மோர் வார் அண்ட் இன்க்ரீஸ் டாட். இன்க்ரீஸ் டாட்டுங்கிறது கரெக்ட். ஒரு டைரக்ட் எஃபெக்டா வார் வருமான்னு கேட்டா வராது. ஒரு போர் வந்து எப்படி நடக்கும்னா இன்டைரக்டா வரும். எந்த மாதிரி வரும்னா போது ஒரு நாட்டுல ஒரு கொஞ்சம் வளமுள்ள ஒரு நாட்டுல ஓரளவுக்கு வந்து வளங்கள்லாம் இல்ல, இந்த பஞ்சத்தினால அது பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பக்கத்து நாட்டு மேல அவங்க படையெடுத்து போலாம். பக்கத்து நாட்டை அடிமைப்படுத்தி அதுல இருந்து அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான வளங்களை எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒரு செகண்டரி இம்பாக்டா தான் நம்ம பார்க்கலாம். ஒரு டைரக்டான ஒரு இம்பாக்டா நம்ம பார்க்க முடியாது. ஒரு நேரடியான ஒரு தாக்கமா இதை நம்ம பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து on the ozone layer, the chlorofluorohydrogen carbon has continuing their effect as ஓசோன் மண்டலத்தின் மீது குளோரோஃப்ளூரோஹைட்ரஜன் கார்பன் தொடர்ந்து ஏற்படுத்தும் விளைவு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த சிஎஃப்சி குளோரோஃப்ளூரோ கார்பன் அப்படிங்கிறது என்னென்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல, ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் இந்த ஓசோன் படலம் இருக்கும் இல்லையா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிஎஃப்சி அட்மாஸ்பியர்ல இருக்கிறது பிரச்சனை இல்லை. இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து அட்மாஸ்பியர்ல கீழ் நிலையில இருந்தா பிரச்சனை இல்லை. இது ஓசோன் லேயர் இருக்கக்கூடிய இடத்துல போனாதான் சிக்கலே வருது. ஸோ அங்க போய் இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்களேன். ஸோ இங்க இருக்கக்கூடிய இதுல குளோரின் வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அந்த குளோரின் அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்னால சிதைவடைஞ்சு தனியா வரும். ஸோ அங்க என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஓசோன் வந்து இருக்கும். இந்த ஓசோனோட ரியாக்ட் ஆகி குளோரின் மோனாக்சைடையும் ஆக்சிஜனையும் வெளியேற்றும். குளோரின் மோனாக்சைடையும் ஆக்சிஜனையும் வெளியேற்றும். பின்னால என்ன ஆகுன்னா அங்க குளோரின் மோனாக்சைடு போய ஒரு ஆக்சிஜனோட சேர்ந்து குளோரின் பிளஸ் ஆக்சிஜன். ஸோ இப்போ என்ன நடந்துருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, O3 அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஓசோனா இருந்தது ஆக்சிஜனா மாறிக்கிட்டே இருக்கும். பிளஸ் இந்த குளோரின் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த குளோரின் வந்து என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு கேட்டலிஸ்டா, ஒரு வினை ஊக்கியா வேலை செய்யும். சரிங்களா? ஒரு வினை ஊக்கியா வேலை செய்யும். என்ன எந்த இடத்துல? ஒரு ஓசோன்ல இருந்து ஆக்சிஜனா மாறக்கூடிய இடத்துல இந்த குளோரின் வந்து வினை ஊக்கியா வேலை செய்யும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ in reactions the chlorine atom formed by them serve as an catalyst. இதான் ரொம்ப முக்கியம். ஒரு வினை ஊக்கியா செயல்படும். லீடிங் டு த டிகிரடேஷன் ஆஃப் ஓசோன். கரெக்டா தான். ஸோ அந்த ஓசோன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனா உடையறதுக்கு இவங்க வந்து ரொம்ப முக்கியமான காரணமா இருப்பாங்க அந்த குளோரின். சரிங்களா? ஸோ இதுதான் இப்படிதான் வந்து ஒரு ஓசோன் லேயர் டிப்ளிஷேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஓசோன் படலம் வந்து சிதைவடையுது. சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து ஒரு ஜியாகிரபி ரிலேட்டடான கொஸ்டின். Which of the following statement are true about the Indus River system? சிந்து நதி அமைப்பு பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? The Indus River system is one of the world largest system அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது வந்து கரெக்ட் தான். உலகளாவிய லெவலில் மிகப்பெரிய இதில் இதுவும் ஒன்று தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சைனா, திபெத் அந்த பகுதிகளில், இந்தியா, பாகிஸ்தான், ஒரு ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இவங்களுடைய அந்த ஃப்ளோ வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இவங்களுடைய பரவல் வந்து இருக்கிறத பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து இவங்க கவர் பண்றதை நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு பகுதிகளை இவங்க கவர் பண்ணி போறதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 709 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்சுக்கோங்கப்பா. நிறைய புக்ஸ்ல 709, 710 ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து பாத்தீங்கன்னா 710 கிலோமீட்டர்கள் அல்லது 709 கிலோமீட்டர்கள் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு கொடுத்துருப்பாங்க. பழைய டேட்டா இது கரெக்ட் தான். ஆனா சமீபத்துல இந்த டேட்டா வந்து மாத்துச்சுங்க. என்னவா மாறுச்சுன்னா 1114 கிலோமீட்டர் வந்து இவங்க கவர் பண்றாங்க. சரிங்களா? இண்டஸ் வந்து கவர் பண்ணது, இண்டஸ் நதி வந்து கவர் பண்றதை நம்மளால பார்க்க முடியும். 1114 கிலோமீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. சரிங்களா? ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து யமுனா இஸ் ஒன் ஆஃப் த ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் இண்டஸ் ரிவர் சிஸ்டம். கிடையாதுங்க. யமுனா வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கங்கை நதியினுடைய ஒரு துணையாரா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு, இண்டஸ் நதி வந்து எங்க உருவாகுது அப்படிங்கிறத சொல்லுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கங்கா வந்து எங்க உருவாகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து ஸோ அதில் ஒன்று மட்டும் தான் சரி, இது ரெண்டுமே தவறுங்க.
ஆஸ் பர் நேஷனல் அகாடமி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் ரிப்போர்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்ஸ் ஹை அசிடிக் சாயில். தேசிய வேளாண் அறிவியல் அகாடமி அறிக்கையின்படி இந்திய மாநிலம் அதிக அமிலத்தன்மையை கொண்ட மண்ணை கொண்டுள்ளது. ஸோ இந்த ரிப்போர்ட் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இந்தியா ஃபுல்லாமே இருக்கக்கூடிய மாநிலங்களை ஆக்சஸ் பண்ணி விவசாயம் செய்ய முடியுமா முடியாதா, எந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய அமிலத்தன்மை, நீர்ப்பாசுதல் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கண்டறியக்கூடிய ஒரு நிறுவனமா இருந்தாங்க. அவங்க இந்த அறிக்கையும் கொடுத்தாங்க. இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, கேரளா இருக்காங்களே அவங்கதான் ரொம்ப அதிகப்படியா பாதிக்கப்பட்ட இதா இருந்தாங்க. ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட கேரளாவினுடைய நிலப்பரப்புல 70% பாத்தீங்க அப்படின்னா லேட்ரல் சாயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாயில் ஒரு ஒரு மழையினால சிதைவினால வந்த மண்ணா நம்ம பாக்குறோம். ஸோ இந்த மண்ணில் பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கெல்லாம் பெருசா இல்லை. ஸோ அதனால இங்க இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள்ல கிட்டத்தட்ட 60% 60% நிலம் பாத்தீங்கன்னா அசிடிக் சாயிலா இருக்கு. ஒரு அமிலத்தன்மை கொண்ட மண்ணா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அதுக்கடுத்து இந்த NAAS பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இது 1990 டெல்லியில ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். ஸோ இங்க இருக்கக்கூடிய வேளாண்மையினுடைய ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயங்களை மேம்படுத்தும் நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த அமைப்பு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் MS சுவாமிநாதன் இருக்கார் இல்லையா, MS சுவாமிநாதன் அவர்களுடைய தலைமையில ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பா இந்த அமைப்பை பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பும் கூட. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், சர்வதேச விமான நிலையங்கள் கேட்டிருக்காங்க. அண்ட் அது எங்க இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். முதல்ல வீர் சவாக்கர் பாத்தீங்க அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய போர்ட் பேலிபர்ல தான் இருக்கும். சரிங்களா? போர்ட் பிளேயர்ல இருக்கும். ஸோ அது இங்க வரும். ஸோ அதுக்கு அடுத்து டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர். ஸோ இந்த டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் ஏர்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாக்பூர்ல உங்களுக்கு இருக்குங்க. ஸோ அதே மாதிரி சௌத்ரி சரண் சிங். சரிங்களா? சௌத்ரி சரண் சிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உங்களுக்கு உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய லக்னோல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அதுக்கடுத்து லால் பகதூர் சாஸ்திரி பாத்தீங்க கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய வாரணாசி, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய வாரணாசி. ஸோ தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுவும் உத்தரப்பிரதேசம் தான், இதுவும் உத்தரப்பிரதேசம் தான். இது பாத்தீங்க அப்படின்னா நாக்பூர் உங்களுக்கு மகாராஷ்டிராவில் வந்துடும். ஸோ இது பாத்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 2413 அப்படிங்கிறதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து which of the given statement is or are true about the second கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் 2025? சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய இரண்டாவது கேலோ இந்தியா பாரா விளையாட்டு போட்டிகள் 2025 குறித்தான பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை எழுதுக. சரியானவற்றை எவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் the second edition of கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் 2025 was held at ஹரியானா. இல்லை இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கோங்களேன். இது வரைக்கும் 2 எடிஷன் நடந்திருக்கும். கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் பாத்தீங்கன்னா 2023லயும் 2025லயும் நடந்திருக்கும். ரெண்டுமே புதுடெல்லியில தான் நடந்திருக்கும். நியூ டெல்லியில தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹரியானா ஃபினிஷ்டு அந்த டாப் ஆஃப் KIPG 2025 மெடல் டேலி. கரெக்ட் தான். இங்க இருக்கக்கூடிய ஹரியானா தான் பாத்தீங்க அப்படின்னா டாப் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்க கேட்டீங்கன்னா அவங்க ஒரு அதிகப்படியான மெடலை 104 மெடலை அவங்க எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாடு ஃபினிஷ் செகண்ட் இந்த ஓவரால் ஸ்டாண்டிங். ஆமா, தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கும். கிட்டத்தட்ட 74 மெடலோட தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருப்பாங்க. மெடல் ஈவெண்ட் வேர் ஹெல்ட் அக்ராஸ் 6 ஸ்போர்ட் அண்ட் 18 பேரா நேஷனல் ரெக்கார்ட் வேர் கிரியேட்டட். கரெக்டுங்க. கிட்டத்தட்ட 6 விளையாட்டு போட்டிகள்ல இது நடந்திருக்கும். ஒரு 18 தேசிய அளவிலான சாதனைகள் படைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். இதுவும் கரெக்ட் தான். இந்த அளவுக்கு ரொம்ப டெப்தா போய் கேட்டிருக்காங்க. நீங்க பார்க்கணும். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் என்ன ஏது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறது இல்லாம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு அவசியமா இருக்கு. ஸோ இது ஒரு சின்ன விஷயமா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லாம 23ல சேம் நியூ டெல்லியில நடந்துச்சு. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. 2 எடிஷன் தான் நடந்திருக்கு.
ஃபர்ஸ்ட் எடிஷனும் நியூ டெல்லியில் தான், ரெண்டாவது எடிஷனும் நியூ டெல்லியில தான். ரெண்டாவது எடிஷன்ல ஹரியானா டாப் பண்றாங்க, ரெண்டாவது இடத்துல தமிழ்நாடு வந்து இருக்காங்க. ஸோ மேபி நம்மளுக்கு எக்ஸாம்ல நீ வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல எது ட்ரூ எது சரின்னு தான் கேட்டிருக்காங்க. இது 3 தான் சரி, 1 வந்து தவறு. ஸோ அதுக்கு அடுத்து, who described the All India Congress as the body representing only a microscopic minority of India's vast population in 1885? நம்மளுக்கு தெரியும் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா 1885 ஏஓ ஹியூம் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்போதைய காலகட்டங்கள்ல வைஸ்ராயா இருந்த, அப்போதைய 1885 வைஸ்ராயா இருந்த லார்ட் டெஃப்ரின் பிரபு தான் என்ன சொல்லுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன் அப்படி சொல்லியிருப்பாருன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ்ல வெறுமனே லாயர்ஸ் இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும், அது மட்டும் இல்லாம எஜுகேட்டட் யூத், சரிங்களா, அங்க இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களும் பிளஸ் வழக்கறிஞர்களும் மட்டும்தான் இருக்காங்க. இதை தவிர்த்து இன்னும் நிறைய மக்கள் வந்து இந்தியாவில் இருக்காங்க. அவங்களை இவங்க யாருமே ரெப்ரசன்ட் பண்றதே இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்களை இவர் வந்து சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இவர் வந்து 1884 இருந்து 1888 வரைக்கும் இங்க வைஸ்ராயா இருந்திருப்பாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். வைஸ்ராயா இருந்திருப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸை மைக்ராஸ்கோபிக் மைனாரிட்டி, நுண்ணிய சிறுபான்மையினர் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய லார்ட் டெஃப்ரின் பிரபு அவர்கள் தான். அவங்க ஆரம்பிக்கும் போதே இதை வந்து சொல்லியிருப்பாருங்க. ஸோ தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ அதுக்கு அடுத்து, சூஸ் த ரைட் டைட்டில் வித் தேர் கரஸ்பாண்டிங் நேம் அப்படிங்கிறத பார்க்குறோம். கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் முது பெரும் மனிதர். ஸோ நமக்கே தெரியும் இங்க இருக்கக்கூடிய தாதாபாய் நகருஜி அவர்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்தியாவினுடைய முது பெரும் மனிதரா நம்ம சொல்றது உண்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 1905 கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களால், ஜி.கே. கோகலே இருக்கார் இல்லையா, ஸோ அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுக்கடுத்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் அன்ரெஸ்ட், இந்திய அமைதியின்மையின் தந்தை. ஸோ அதனால தெரிஞ்சுக்கணும், இந்திய அமைதியின்மையின் தந்தை வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா திலகரை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? திலகரை வந்து சொல்லுவாங்க. யாரு சொல்லுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பை வேலண்டைன் சிரோல் அவர்கள் தான் என்ன பண்ணுவாருன்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் போராட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய தீவிர தேசியவாதிகளினுடைய போராட்டங்களை தொடர்ந்து வேலண்டைன் சிரோல் வந்து இப்படி எழுதுவார் தன்னுடைய பத்திரிகையில, இந்தியாவில் இவ்வளவு அமைதியின்மை இருக்கிறதுக்கு காரணமே திலகர் தான். அவர் தான் வந்து இந்தியர்களை தூண்டி விடுறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எழுதுவாரு. ஸோ அதை எதிர்த்து திலகர் வழக்கெல்லாம் நடத்துவார். சரிங்களா? ஸோ அது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் அன்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாலகங்காதர் திலகர். ஸோ யாரு சொல்லுவார்னா வேலண்டைனா சரோல். ஸோ அதுக்கடுத்து வந்து வேலண்டைன் சரோல் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கடுத்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட், தன்னாட்சி இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் 1916 இங்க இருக்கக்கூடிய அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்களால் எங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய மெட்ராஸ்ல வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மெட்ராஸ்ல வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். 3142 அப்படிங்கிறது தான் ஆன்சருங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஏன் இவ்வளவு சின்ன சின்னதா முடிக்கிறாங்கன்னா, பின்னாடி ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை பத்தி கேள்வி நிறைய இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருடைய திலகரை பத்தி தனியாவே கேள்வி இருக்கு. ஸோ அந்த சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டியை பத்தி தனியா கேள்வி இருக்கு. தாதாபாய் நெஹ்ருஜி பத்தி தனியா கேள்வி இருக்கு. ஸோ அப்போ அவங்கள பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பேசுவோம். அடுத்து, ஐடென்டிஃபை த காங்கிரஸ் மாடரேட் லீடர் ஆஃப் மெட்ராஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். பின்வருவற்றில் மெட்ராஸ் மாகாண காங்கிரஸ் மிதவாத தலைவர்கள், சரிங்களா, மிதவாதி தலைவர்களை அடையாளம் காண்க. ஸோ இது நம்மளுடைய ஸ்கூல் புக்லேயே இருக்கும், 10th புக்லேயே யாரெல்லாம் மிதவாத தலைவர்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ தெரிஞ்சுக்கணும். முதல்ல வி.எஸ். ஸ்ரீனிவாசன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா கோகலே அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு கோகலே கூட தான் இருப்பாரு. ஸோ அதுவும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா
சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, சரிங்களா? ஸோ இந்த சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டில வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இவரும் வந்து ஒரு உறுப்பினரா இருப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து கிருஷ்ணசாமி அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய கோகலே கூட இருப்பாரு, சரிங்களா? கோகலே கூட இருப்பாரு. மெயினா சூரத் ஸ்பிளிட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இங்க இருக்கக்கூடிய சூரத் பிளவு, சரிங்களா? காங்கிரஸ் வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள் ரெண்டா உடையும் போது இவர் வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா கோகலே அவர்களுடைய பக்கம் நின்றுப்பாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து கஸ்தூரி ரங்கன். இல்ல, கஸ்தூரி ரங்கனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத தேசியவாதியா தான் அறியப்பட்டாரு. திலகரால வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிதும் ஈர்க்கப்பட்டவர் அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? திலகரால வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிதும் ஈர்க்கப்பட்டு திலகருக்கு சப்போர்ட் பண்ணவர். அண்ட் இந்து பத்திரிகையினுடைய தலைவரா இவர் மாறும்போது, எழுத்தாளர் பிரசிடென்டா இவர் மாறும்போது வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா பெரிய லெவல்ல என்ன பண்ணுவாருன்னா ரேடிக்கலான தாட்ஸ் எல்லாத்தையுமே எழுதுவாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜி.ஏ. நடேசன், சி நடேசனாரும் வேற, ஜி.ஏ. நடேசன் அவர்கள் வேற, சரிங்களா? ரெண்டு பேருமே வெவ்வேறு ஆட்கள், தெரிஞ்சுக்கணும். சி நடேசன் வேற, ஜி.ஏ. நடேசன் வேற, ஓகேவா? ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்தியன் ரிவ்யூ பத்திரிகையினுடைய நிறுவனரா நம்ம பார்க்கலாம். ஸோ இவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மிதவாத தலைவர் தான், சரிங்களா? ஒரு மிதவாத தலைவராக தான் நம்ம பார்க்கலாம். ஸோ 1, 2, 4. ஸோ 3ஆவதா இருக்கக்கூடிய கஸ்தூரி ரங்கன் அவர்கள் வந்து திலகரோட இணைஞ்சு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா தீவிர தேசியவாதத்தில் ஈடுபட்டிருப்பார். அப்போ 3 மட்டும் வரமாட்டாரு. 1, 2, 4, சரிங்களா? ஆப்ஷன் சி. ஸோ அதுக்கு அடுத்து அக்கார்டிங் டு டாக்டர் குகா விச் ரேஸ் இஸ் டிஸ்கிரைப்ட் இந்த பிலோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கூற்றுகள்ல யார் வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா எந்த இனத்தை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் குகா அவர்களை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க, 1931 ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத ஒரு அமைப்பினோட தொடர்புல இருந்தவர் தான். அதனுடைய டைரக்டராகவும் இருந்திருப்பாரு, சரிங்களா? இதனுடைய தலைவராகவும் இவர் இருந்திருப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா, இவர்கள் கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வந்தவர்கள். தே கேம் ஃப்ரம் ஈஸ்ட் மெடிடேரியன் ஏரியா. ஸோ அதுக்கடுத்து தே சர்வ் இன் த அபோரிஜினல் ட்ரைப் ஆஃப் இந்தியா. அவர்கள் இந்திய பழங்குடியின மக்களோடு வாழ்கின்றார்கள், சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? புரோட்டோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து குறிக்கக்கூடியதாக நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இவங்க வந்து மத்திய தரைக்கடல் பகுதிகளில் இருந்து வந்து இங்க இருக்கக்கூடிய இந்திய பழமையான பழங்குடிகள், மெயினா தென்னிந்திய பழங்குடிகளோட இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிருப்பாருங்க, சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல ஆரியர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு அன்னைக்கு நீங்க ஒரு இந்திய படையத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆணிரை மேய்ப்பவர்களா வந்து ஆரியர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பஞ்சாப் அந்த பகுதிகளை பிளஸ் இந்த பீகார், உத்தரப்பிரதேசம், அந்த கங்கை சமவெளிகள் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகளில் செட்டில் ஆன மக்களா பார்க்கலாம். பின்னால அவங்க சவுத் இந்தியாவை நோக்கி நகர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். மங்களாயுடுகள் நம்மளுக்கு தெரியும். மங்களாயுடுகள் வந்து பாத்தீங்கன்னா மங்கோலியர்களை இதாக கொண்டவங்களா இருப்பாங்க. சீனர்கள் அவங்க எல்லாருமே அந்த இனக்குழுக்களோட தொடர்புடையவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து நீகராய்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா இருக்கக்கூடிய ஒரு இனக்குழுவா நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் புரோட்டோ ஆஸ்ட்ராய்டுகளை தான் இவர் வந்து குறிப்பிடுறாருங்க, தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து கூற்று, இந்தியா ஹேஸ் மேரிடைம் ட்ரேட் வித் ரோம் எம்பையர் டியூரிங் த இயர்லி செஞ்சுரிஸ் ஆஃப் கிறிஸ்டின் ஏரா. ஆமா, ஆரம்ப கால கிறிஸ்துவ சகாப்தத்தின் தொடக்க காலத்தில் ரோமானிய பேரரசருடான கடல்சார் வணிகத்தில் இந்தியா முன்னணியில் இருந்தது. கண்டிப்பாங்க. இதை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தமிழ்ல நிறைய குறிப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சங்க பாடல்கள்ல குறிப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுக்கடுத்து சில அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச நம்மளுக்கு இடங்கள், அரிக்கமேடு போன்ற இடங்கள்ல நமக்கு ரோமானிய காயின்ஸ் வந்து கிடைச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும்.
அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எரித்ரீரியன் கடலின் பெரிப்ளஸ் இதில் எல்லாத்துலயுமே என்ன பண்ணிருக்குன்னா ரோம்க்கும் ரோமானிய பேரரசருக்கும் தமிழகத்துக்கும் நடந்த அந்த ட்ரேடை பத்தி நம்மளுக்கு நிறைய புரிதல் கிடைக்குது. ஸோ ஒன்று வந்து கரெக்ட் தான். A large number of Roman coins have been found from the excavation at அரிக்கமேடு. கரெக்ட் தான். அரிக்கமேடு இங்க இருக்கக்கூடிய புதுச்சேரிக்கு பக்கத்துல இருக்குது இந்த அரிக்கமேடு. அரிக்கமேட்ல வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான ரோமானிய காயின்கள் வந்து அகழ்வாராய்ச்சியில கிடைச்சது. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சரிதான். எக்ஸ்பிளைன் பண்ணுதான்னு கேட்டா கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஏன்னா ஒரு ரோமானிய காயின்கள் வந்து அரிக்கமேட்ல கிடைக்கிறது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா அப்போ சங்க காலகட்டங்கள்ல அரிக்கமேட்ல இருந்த துறைமுக பகுதிகளில் வந்து ரோமானியர்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து மேபி இங்க செட்டில் ஆகி கொஞ்ச நாள் தங்கி இருந்து மறுபடியும் அவங்க தங்களுடைய படகுல பொருட்களை ஏற்றிட்டு போயிட்டு இருந்திருக்கலாம். அல்லது பீரியாடிக்கா அவங்க எங்கேயும் அங்கேயும் வணிகம் நடந்திருக்கலாம். அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இதன் மூலம் தெரியறத நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது எக்ஸ்பிளைனும் பண்ணுதுங்க. ஸோ அதுக்கு அடுத்து which of the following statement is are correct? கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எவை சரியானவை? ஸோ இதை பார்க்கலாம். It derived its element from the architectural style of Delhi Sultan and that of distinct Persian. ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி பாமனி சுல்தான் இருக்காங்க இல்லையா, பாமனி சுல்தான்களுடைய ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கட்டிடக்கலையை பத்தி குறிப்பிடுது. ஸோ இது என்ன கொடுக்குறாங்க? இட் டிரைவ்ட் இட்ஸ் எலமெண்ட் ஃப்ரம் த ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் ஆஃப் டெல்லி சுல்தானேட் அண்ட் தட் ஆஃப் டிஸ்டிங் பர்ஷியன். கண்டிப்பாங்க. ஏன்னா ஒரு பாமனி சுல்தானியம் அப்படிங்கிறது 1347 இருந்து ஒரு 1527 வரைக்கும் இருந்ததை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த பாமனி சுல்தானியம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க டெல்லி சுல்தான்கள்ல துக்ளக் இருக்காங்க இல்லையா, துக்ளக் அவங்களுடைய காலகட்டத்தில் துக்ளக் வம்சாவளிகளுடைய காலகட்டத்துல முகமது பின் துக்ளக் அவர்களுடைய காலகட்டத்தில் தனியாவே வெளியே வந்து தனியா இவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. அவங்களுடைய இதுல இருந்து வெளியே வந்து ஒரு தக்கான சுல்தானியர்களா இவங்க வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். டெக்கான் சுல்தானேட்டா இவங்க தனியா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஒரு முகமது பின் துக்ளக் அவர்களுடைய காலகட்டத்துல இவங்க வெளியே வரத நம்மளால பார்க்க முடியும். அப்போ கண்டிப்பா இவங்களுடைய ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த கட்டுமானங்கள் கட்டிடக்கலைகள் வந்து டெல்லி சுல்தானேட்டை அப்படியே ரிசம்பிள் பண்ணி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியாது. கரெக்ட் தான். ஸோ அவங்க அப்படியே பெர்ஷியர்களுடைய இதுதான் ஃபாலோ பண்றாங்க. அது சரிதான். The fort built by the Bahmani Sultan were undoubtedly the greatest monument for எக்ஸீடிங் எனி ஆஃப் த சேம் பீரியட் இன் யூரோப் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாமனியர்களின் கட்டப்பட்ட கோட்டைகள் ஐரோப்பியாவில் அதே காலகட்டத்தில் கட்டப்பட்ட எந்த ஒரு கோட்டையையும் விட மிகப்பெரிய நினைவு சின்னமாக சந்தேகத்திற்கு இடமின்றி இருந்தன. ஸோ இது வந்து கரெக்ட் தாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய கோட்டைகளை நீங்க பார்க்கலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய குல்பர்கா, பீடார், ஸோ இதெல்லாம் நல்ல கோட்டைகளா இருந்துச்சு. குல்பர்காலாம் நீங்க பார்க்கலாம். ரொம்ப சயின்ஸ் ஓரியன்டா, அக்கோஸ்டிக்ஸ் ஓரியன்டா, அவங்க சவுண்ட் ஓரியன்டா, சவுண்ட் இன்ஜினியரிங்லாம் பண்ணி பயங்கரமா கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ இது சரிதான், சரின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பட் ஆன்சர்ல வந்து தவறுன்னு கொடுத்துருங்க. பட் அதுவும் சரிதான். இந்த பாம்னி ஆர்கிடெக்ட் டிட் ரிஃப்ளெக்ட் ஹார்மோனியஸ் பெண்ட் ஆஃப் போத் ஹிந்து அண்ட் இஸ்லாமிக் ஸ்டைல். பாமனி கட்டிடக்கலை இந்து மற்றும் இஸ்லாமிய பாணியில் இணக்கமான கலவையை பிரதிபலித்தது. ஸோ இது வந்து கரெக்டுங்க. ஏன்னா இந்த தக்கான சுல்தானியம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்து அவர்களுடைய ஒரு சில ஆர்கிடெக்சரல் ஃபாண்ட்டை வந்து என்ன செஞ்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த இஸ்லாமிக் மதத்தோட இணைச்சுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் டெக்கானி ஸ்டைல் ரெண்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைச்சு கொண்டு வந்ததுனால இந்த தக்கான கட்டிடக்கலை அப்படின்னே நம்ம இவங்களை சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அப்போ 1, 2, 3 சரிதான். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய மேட்ச் ஒரு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஒரு சைடு பட்டியல், இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பட்டியல். ஒரு சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா போர்கள்,
ஸோ அந்த போர்கள்ல பங்கெடுத்தவங்க எல்லாம் யாரு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் பானிபட், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், முதலாம் பானிபட் போர். ஸோ அந்த முதலாம் பானிபட் போரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1526 நடந்ததை நம்மளால பார்க்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கணும், 100 வருஷம் ஆச்சு. மேபி நம்மளுடைய கேள்விகள்லையும் பானிபட் போர் தொடர்பான கேள்விகள் இருக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா யாரு போட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னா பாபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போதைய இருந்த லோடி வம்சத்தை சார்ந்த டெல்லி சுல்தான்கள்ல கடைசி வம்சமான லோடி வம்சத்தை சார்ந்த இப்ராஹிம் லோடியை வந்து எதிர்த்து போரிட்டு இருப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயினா பாபர் அவர்களுடைய பீரங்கி படை வந்து இந்த போரினுடைய வெற்றியில அவங்களுக்கு பயங்கரமா துணை நின்றுருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து கான்வா போர், பேட்டில் ஆஃப் கான்வா. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் கான்வாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1527 நடந்திருக்கும். இந்த போர் யாருக்கு இடையில நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா ராஜ்புத்தர்களான ராணா சங்கா, சரிங்களா, அவருக்கும் பிளஸ் அது மட்டும் இல்லாம பாபருக்கும் வந்து நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இது வந்து என்ன ஆகுன்னா ராஜபுத்திரர்களோட இருந்த இந்த டெல்லி அரியணையுடைய பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமா இவர் வந்து செட்டில் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த போர்ல பாபர் வந்து வெற்றி பெற்று ராஜபுத்திரர்களை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தோக்கடிச்சிருப்பாரு. ஸோ நல்லாவே தோக்கடிச்சிருப்பாரு. ஸோ இதன் மூலம் அவருடைய பொசிஷனை ஹோல்ட் பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்தேரி போரை பொறுத்த வரைக்கும் 1528 நடந்ததுதான் சந்தேரி போர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பாபருக்கும் மேதினி ராய் அவங்களுக்கும் நடந்ததுதான் இது. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் காக்ரா. ஸோ காக்ரா போரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1529 நடந்து. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய பாபருக்கும் முகமது லோடிக்கும் நடந்ததுங்க. யார் இந்த முகமது லோடினா இந்த இப்ராஹிம் லோடி இருக்கார் இல்லையா, இவருடைய சகோதரர் தான் இவரு. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில நடந்ததுதான் இது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த காக்ரா போர் தான் இந்தியாவில் பாபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய முகலாய சாம்ராஜ்யத்தை நிறுவறதுக்கு இந்த 4 போர்கள் வந்து அடுத்த வருடங்கள ரொம்ப முக்கியமான ஒரு போர்களா இருந்துச்சு. அதுல கடைசியா கடைசியா வந்து பாபர் போரிட்ட போரை நம்ம இந்த காக்ரா போரை நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஹூ இஸ் கால்ட் அஸ் நெப்போலியன் ஆஃப் இந்தியா. ஸோ இதுவே ஒரு பெரிய இதுதான். என்ன, நெப்போலியனை விட சமுத்திரகுப்தர் தான் முதல்ல வந்திருப்பாரு. சமுத்திரகுப்தர் ஆஃப் பிரான்ஸ் தான் நெப்போலியனை சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஏவி ஸ்மித் அவர்களால் சமுத்திரகுப்தர் வந்து என்ன பண்ணப்பட்டிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்த விஷயம் இவருடைய படையெடுப்பின் காரணமாக குப்த பேரரசை வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெருசா விரிவடைய வச்சிருப்பாரு அப்படிங்கிறத பாக்குறோம். கீழே தென்னாட்டு வரைக்கும் வந்திருப்பாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யாரு சொன்னது, ஏவி ஸ்மித் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாம இதை வந்து தெளிவா சொல்லக்கூடிய இடமா, இவருடைய படையெடுப்புகளை பத்தி பேசக்கூடிய இடமா அலகாபாத் கல்வெட்டு வந்து இருக்கு. ஸோ அந்த அலகாபாத் கல்வெட்டுல பிரயாக் பிரசித்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து ஹரிசேனா அவர்களால் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடப்பெற்ற ஒரு பிரசித்தியா நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து சமுத்திரகுப்தரனுடைய வெவ்வேறு படையெடுப்புகளை இப்ப வந்து பேசியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஏவி ஸ்மித் அவர்களால் எங்க குறிப்பிடப்பட்டிருக்கோம் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு, இயர்லி ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு புக் எழுதியிருப்பாரு. அந்த புக்ல தான் சமுத்திரகுப்தர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நெப்போலியன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா காலம் ஃபுல்லா இவர் சண்டை போட்டே இருந்தாரு, போரிட்டுக்கிட்டே இருந்தாரு ஒரு நெப்போலியன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து விச் அமாங் த ஃபாலோயிங் வேர் த 2 pillars ஆஃப் பிரம்ம சமாஜ். பின்வருவற்றுள் பிரம்ம சமாஜத்தின் 2 தூண்கள்
தூண்களாக எது அமைந்துள்ளது? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பிரம்ம சமாஜத்தை பொறுத்த வரைக்கும் 1828 ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இவரு இங்க இருக்கக்கூடிய ஹிந்து கல்ச்சரோட பிளஸ் வெஸ்டர்ன் ஐடியா மேற்கத்திய சிந்தனைகளையும் ஒருங்கிணைச்ச ஒரு சோசியல் ரிஃபார்மரா, ஒரு சமூக சீர்திருத்தவாதியா ராஜாராம் மோகன் ராயை பார்க்கலாம். இந்திய சமூக சீர்திருத்தத்தினுடைய ஒரு விடிவெளியா நம்ம ராஜாராம் மோகன் ராய் அவர்களை சொல்றது உண்டுங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த பிரம்ம சமாஜ் ஆரம்பிக்கும் போது எந்த 2 விஷயத்த அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து ரீசன், பகுத்தறிவு அல்லது தர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் சயின்டிபிக் அப்ரோச்சை போங்க, ஒரு அறிவியல் மனப்பான்மையை வளர்த்துக்கோங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏன் அப்படின்னு கொஸ்டின் பண்ணுங்க அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேதங்களை இவர் கோட் பண்ணியிருப்பாரு. வேதங்கள்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, இங்க இருக்கக்கூடிய ஹிந்து மதத்தை கொஞ்சம் பியூரிஃபை பண்ணணும், கொஞ்சம் தூய்மைப்படுத்தணும். ஏன்னா இந்த மதத்துல வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் சிஸ்டம், அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய சதி போன்ற பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா பெங்கால் ரீஜன்ல அந்த டைம்ல அது ரொம்ப அதிகமா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதெல்லாம் பழங்காலகட்டங்கள்ல இல்ல, வேதங்கள் என்ன சொல்லுதோ அது மாதிரி நடங்க. ஸோ வேதங்களை நீங்க முழுமையா நம்புங்க. வேதங்களினுடைய தாட் வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இவர் வந்து பேசியிருப்பாரு. ஸோ அதனால காரணம் மற்றும் வேதம் இது ரெண்டையும் தான் பிரம்ம சமாஜம் தங்களுடைய அடிப்படை கொள்கையாவே வச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் சூட்டபிளி. கீழ்கண்ட விளக்கங்கள் எந்த அரசியல் அமைப்பு திருத்தத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது என பொறுத்துக. ஸோ ஒரு பாலிட்டி ரிலேட்டடான விஷயம். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஓவர் ப்ராப்பர்ட்டி ரைட், சொத்துரிமை மீதான கட்டுப்பாடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்லயே கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இதில் 4th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 4வது. ஸோ இதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தரிடம் நிலத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த நிலத்தை வந்து எதுக்காவது ஒரு வளர்ச்சி திட்டத்துக்காக எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான காம்பன்சேஷன் எவ்வளவு வழங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி பேசுனுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் கேசஸ்க்கு, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ஒரு 9வது அட்டவணை வந்து பொருந்தாது. ஏன்னா 9வது அட்டவணை 1951 வந்திருக்கும். இந்த அமெண்ட்மெண்ட் வந்து 1955 வந்திருக்கும். 9வது அட்டவணை வந்து பொருந்தாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இதுல வந்து பேசியிருப்பாங்க ஒண்ணு. ஸோ அதுக்கடுத்து கிரியேஷன் ஆஃப் நாகாலாந்து ஸ்டேட், நாகாலாந்து மாநிலம் உருவாக்கம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 13வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1962 மூலமாக தான் இந்த நாகாலாந்து வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அதுலயும் ஆர்டிகல் 371(a) வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நாகாலாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டிருக்கு. எப்படி ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு 370 வழங்கினாங்களோ அதே மாதிரி 371(a) வந்து நாகாலாந்துக்கு வழங்கப்பட்டிருக்கும். மெயினா நாகா மக்களினுடைய கல்ச்சரையும் அவங்களுடைய கலாச்சாரத்தையும் பிளஸ் அவங்களுடைய கஸ்டம்ஸ், அவங்களுடைய பழக்க வழக்கங்களையும் பாதுகாக்கிறதுக்காக இது கொண்டு வரப்பட்டிருக்குங்க. ஸோ அதுக்கு அடுத்து சேஞ்ச் இன் த எலெக்ஷன் சிஸ்டம் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் முறையின் மாற்றம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய 11வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1961 கொண்டு வருவாங்க. என்ன கொண்டு வருவாங்கன்னா அந்த காலகட்டங்களில் ராஜ்யசபாவும் லோக்சபாவும் சேர்ந்து ஜாயின்ட் சிட்டிங் பண்ணி சரிங்களா கூட்டு அமர்வின் மூலமா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கூட்டு அமர்வு வேண்டாம் சரிங்களா. என்ன கொடுத்திருப்பாங்கன்னா கூட்டு அமர்வு வேண்டாம், நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நேரடியா அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரோரல் காலேஜ் அப்படிங்கிறத நம்ம
கொண்டு வரலாம், தேர்வு குழுவை கொண்டு வரலாம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட்னுடைய எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்க இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர்னுடைய தேர்தலை வந்து அவங்க நடத்துவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த பேசினதுதான் இது. ஸோ அதுக்கு அடுத்து டிக்ளரேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி எஸ் யூனியன் டெரிட்டரி. ஸோ புதுச்சேரி வந்து பிரெஞ்சு போனதுக்கு அப்புறம், பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு போனதுக்கு அப்புறம் 1962 இந்தியாவினுடைய யூனியன் பிரதேசமா 14வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலமா இணைக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். 4, 1, 2, 3 சரிங்களா. ஸோ 4, 1, 3, 2. ஸோ அதை நீங்க பார்க்கலாம். ஓகேவா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ரைட். ஸோ அதுக்கு அடுத்து The doctrine of judicial review was propounded by நீதி புனராய்வு என்ற கருத்தை முன்மொழிந்தவர். முதல்ல ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு கோர்ட் இருக்கு அப்படின்னா, இப்படி வச்சுப்போம். ஸோங்கிற ஒரு கோர்ட் இருக்குன்னா, கோர்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அல்லது ஜுடிஷியரி, இங்க ஒரு நீதிமன்றம் அல்லது நீதித்துறை இருக்குன்னா, அந்த நீதித்துறை இங்க இருக்கக்கூடிய சட்டமன்றத்தால் அல்லது இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிர்வாக கட்டமைப்பினால் கொண்டு வரப்பட்ட சட்டத்தையோ அல்லது முயற்சியையோ கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நீதி மறு ஆய்வு அல்லது நீதி புனராய்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டிகல் 13ல சரத்து 13ல இதை பத்தி குறிப்பிடுது. ஆர்டிகல் 32 இதை பத்தி தான் பேசுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். 226 வந்து ஒரு ஹை கோர்ட்டுக்கு கொடுக்குது. ஸோ அதுவே இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்குது. இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாங்க. சரிங்களா. ஸோ டென்ஷன் வேண்டாம். ஸோ அதை பார்க்குறோம். ஸோ இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ நீதி புனராய்வு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த யாரு கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் தான் முதல்ல ஜஸ்டிஸா இருந்த ஒரு ஜட்ஜா இருந்த ஜான் மார்ஷல், நீதிபதியா இருந்த ஜான் மார்ஷல் அவர்கள் தான் சொல்றாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ஆர்தர் ஷெல்லிங்கர், சரிங்களா, ஆர்தர் ஷெல்லிங்கர் ஜூனியர், இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த இவர் தான் 1947 வந்து கொண்டு வருவார். ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா என்ன, ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னன்னா, ஒரு ஒரு நீதித்துறை ஏதாவது ஒரு சட்டத்தை வந்து கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரத்தை இது பேசுது. ஒரு ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா என்னத்தை குறிப்பிடுதுன்னா, ஒரு நீதித்துறை தாங்கிட்ட ஏதாவது ஒரு வழக்கு வரும்போது மட்டும்தான் வேகமா செயல்படணுங்கிற அர்த்தம் கிடையாது. அதுக்கு எப்பெல்லாம் வேலை செய்யணும்னு தோணுதோ அப்பெல்லாம் போய் வேலை செய்யலாம். எதையாவது கேள்வி கேட்கணும்னு தோணுதோ எதையாவது போய் அவங்க கேள்வி கேட்கலாம். இந்த ஒரு டெமோக்ரட்டியில, சரிங்களா, இங்க இருக்கக்கூடிய ஒரு டெமோக்ரஸில, ஒரு மக்களாட்சி கொண்ட நாடுல மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க அவங்க என்னென்னலாம் செய்யறாங்களோ அந்த நடவடிக்கைகள்லாம் அவங்க மேற்கொள்றாங்க இல்லையா. ஸோ சும்மா இல்லாம ஆக்டிவா செயல்படணும், ஒரு செயல்பாட்டிலேயே இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசத்துல இந்த ஆர்தர் ஷெல்லிங்கர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. மேபி எங்காவது இதே மாதிரி ஒரு கேள்வி வந்தா அங்க கோட் பண்ணிக்கலாம். ரைட்டா. ஸோ அதுக்கு அடுத்து இன் இந்தியா ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் கேரிட் அவுட் ஆன் த பேசிஸ் ஆஃப், இப்போதான பார்த்தோம். ஸோ அதை அப்படிங்க கேட்குறாங்க பாருங்க. இந்தியாவில் நீதி புனராய்வு எதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது? முதல்ல ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமைகள்ல சரத்து 32, சரத்து 13 போன்ற விஷயங்கள்ல குறிப்பிடுது. 32ல நமக்கு தெரியும் ரிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நீதி புனராய்வின் மூலமாக கொண்டு வரப்படுது. 13ல இன்னைக்கு அடிப்படை உரிமைகளை மீறும் சட்டங்கள் அனைத்தும் செல்லாது என அறிவிக்கலாம். சரிங்களா. லா வயலேட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வில் பி டிக்ளேர்ட் as void or nil அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அது செல்லாதுன்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா கோர்ட்டுக்கு இருக்கு அப்படிங்கிறத இதை குறிப்பிட்டிருக்கோம். சரிங்களா. ஸோ இது சரிதான். ஸோ அதுக்கடுத்து பேசிக் ஸ்ட்ரக்சர். ஆமா, அரசியலமைப்பினுடைய அடிப்படை கட்டமைப்புகளான
ஒரு ஃபெடரலிசம், ஒரு கூட்டாட்சி தத்துவமா இருக்கலாம், ஒரு டெமோக்ரஸி, ஒரு மக்களாட்சியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான தத்துவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ள புந்து கேள்வி கேட்பாங்க. நீங்க எப்படிங்க இதை வந்து விடலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை வந்து இவங்க கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கேசவானந்த பாரதி கேஸ் ரொம்ப முக்கியம். பாரதி கேஸ் 1973 இந்த கேஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த கேஸ்னுடைய ஜட்மெண்ட்டை தொடர்ந்து தான் இந்த அடிப்படை கட்டமைப்பு, அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த கட்டமைப்புல தான் இதை பத்தி பேசியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து சர்வே ஆஃப் ஒப்பீனியன், மக்களுடைய கருத்து கணிப்பு கண்டிப்பா கிடையாது. அப்படிலாம் நம்ம கேட்கறது கிடையாது. கோர்ட் அப்படிலாம் பண்றது கிடையாது. ரெஃபரண்டம், ரெஃபரண்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பொதுஜன வாக்கெடுப்பு, மக்களிடையே வாக்கெடுப்பு நடத்துவது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நேரடி மக்களாட்சியினுடைய ஒரு வடிவமா இதை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ஆர்டிகல் 32, 13 எல்லாம் குறிப்பிடுறாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கட்டமைப்புல டெமோக்ரஸி, ஃபெடரலிசம், செக்யூரலிசம் அப்படிங்கக்கூடிய நிறைய விஷயங்களை, சரிங்களா, கூட்டாட்சி தத்துவம், மக்களாட்சி தத்துவம், அது மதச்சார்பற்ற ஒரு தத்துவம். ஸோ இதெல்லாம் தான் இவங்களை வந்து டெரைவ் பண்ணி கொண்டு போகுது. ஏன்னா ஒரு மத்திய மாநில அரசுகளுக்கு பிரச்சனை வந்தா கோர்ட் உள்ள வந்து அதை கேள்வி கேட்பாங்க. ஒரு எலெக்ஷன் சிஸ்டத்துல ஏதாவது சிக்கல்னா அதை எடுத்து விசாரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து which of the following are not features of federalism? பின்வருமுற்றில் எது கூட்டாட்சியின் அம்சம் அல்லன்னு கேட்குறாங்க. கூட்டாட்சி அப்படின்னாவே என்னன்னா ஒரு நாட்டை 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட அரசாங்கங்கள் வந்து ஆள்வது. சரிங்களா? ஸோ அப்போ 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட அரசாங்கங்கள் வந்து ஆள்வதுதான் என்னதுன்னா ஸோ இந்த ஃபெடரலிசம், கூட்டாட்சி அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அங்க பாருங்க, 2 or more level of government. ஆமா, இன்னைக்கு நம்ம ஊர் வந்து ஒரு கூட்டாட்சி. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டாட்சியை அடிப்படையாக கொண்டது. அப்ப 2 அரசாங்கம் இருக்கா? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கா, மாநில அரசாங்கம், அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட் இருக்கா, ஒன்றிய அரசாங்கம் இருக்கா. ஸோ அந்த மாதிரி 2 அரசாங்கங்கள் இருக்கு, அதை பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டயர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கவர்ன் த சேம் சிட்டிசன். ஆமா, இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 அரசாங்கம் சேர்த்து யார ஆட்சி பண்றாங்க? இந்தியர்களை தான் தங்களுடைய ஆட்சியின் மூலமா, நலத்திட்டங்கள் மூலமா கொண்டு வராங்க. கரெக்ட். அரசியலமைப்பை விளக்கும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு உண்டு. ஆமா, கண்டிப்பாங்க. சோ இந்த அதிகாரம் ஒரு கூட்டாட்சி தத்துவம் மட்டும் இல்லாம ஒரு நிறைய நாடுகள்ல உண்டு. பட் கூட்டாட்சி தத்துவத்துல இதுவுமே ஒரு அடிப்படையா நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா மெயினா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னுடைய பாதுகாவலராக இவங்க தான் பார்க்குறோம். ஆர்டிகல் 32 கொடுக்குது. ஸோ அதனால கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் யாருங்க? இதை வேணா சொல்லுங்க, இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலர் யாரு அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து த சென்டர் கேன் ஆர்டர் த ஸ்டேட். இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசு மாநில அரசுக்கு உத்தரவிடலாமா? உத்தரவிடலாம். பட் எல்லா நேரங்கள்லயும் அப்படி நடந்துக்க முடியாது. அப்படி உத்தரவிட்டாங்களாவே அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒற்றை அரசு, மத்திய அரசு தான் ரொம்ப வலிமையானது, அவங்க சொல்றதா இவங்க கேட்டு நடக்கணும் அப்படிங்கும் போது அது பெரிய சிக்கலா வரும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல இங்க இருக்கக்கூடிய ஃபெடரல் லிஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷெட்யூல் 7ல அட்டவணை 7ல இதை பத்தி குறிப்பிட்டிருக்கு. கூட்டாட்சி பட்டியல், இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். அதெல்லாம் எவ்வளோ இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா பின்னாடி இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குங்க. ஸோ நிறைய ஸ்கிப் பண்ணுறோம்னு நினைக்காதீங்க. இந்த சீரீஸ் நீங்க ஃபுல்லா பார்க்கணும். பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய பெட்டர் ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து which of the following is a scheme related to street vendors? இங்க இருக்கக்கூடிய சாலையோர பின்வருவற்றுள் எது தெரு வியாபாரிகளுக்கு
சாலையோர வியாபாரிகளுடன் தொடர்பான திட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பிஎம் ஸ்வநிதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பிஎம் ஸ்வநிதி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2020 கொண்டு வந்தாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சாலையோர வியாபாரிகளுக்கு கோவிட் காலகட்டங்கள்ல சரிங்களா பெரிய லெவல்ல பாதிப்பை வந்து அவங்க சந்திச்சாங்க. ஸோ அந்த பாதிப்புல இருந்து அவங்க மீண்டுருவாக்கம் செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட எந்த ஒரு பிணையமும் இல்லாம அந்த சாலையோர வியாபாரிகளுக்கு கடன்களை அரசாங்கம் வழங்கியது. அதுதான் இந்த பிஎம் ஸ்வநிதி திட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிஎம் ஸ்வநிதி திட்டம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த புரிதல் வேணும், பார்த்துக்கோங்க. ஸோ இது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஒரு 25 கேள்விகளை பத்தி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கேள்விகள் ஏதாவது டவுட் இருக்கு, இல்லை ஏதாவது கேட்கணும், அல்லது நம்ம நடத்துனதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம அதை பத்தி பேசுவோம். ஸோ அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயங்க, இந்த பிடிஎஃப் இந்த ரைட் பண்ணதோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கும். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் மறக்காம நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூப்பா.